மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகில் 400 ஆண்டுகால பழமையான தர்காவிற்கு செல்ல தடை விதிக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறுபான்மையின மக்களுக்கு தாங்கள்தான் பாதுகாப்பு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழக அரசு இன்றைக்கு வழிபாடு உரிமையை கூட பறிக்கிறது. 1991ஆம் ஆண்டு வழிபாடு தள சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்கிறது. ஆனால் அதே திமுக வழிபாடு தலங்களுக்கு முஸ்லிம்கள் செல்லக்கூடாது என்ற தடையை தமிழக காவல்துறை மூலமாக விதிக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு செல்லக்கூடாது என்றும் ஆடு கோழி போன்றவற்றை அறுத்து வெளியிடக்கூடாது என்றும் அனுமதி மறுக்கிறது. யாருமே புகார் கூட தராத நிலையில் தமிழ்நாடு காவல்துறை தர்காவுக்கு செல்ல தடை விதிப்பது என்பது இந்து முன்னணி ஆக்கிரமிப்பு செய்வதற்கு தோதுவாக காவல்துறை செயல்படுகிறது. 1920ஆம் ஆண்டு சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு இதுபோன்ற சர்ச்சைகள் வருகின்ற போது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் அரசிடம் லண்டன் நீதிமன்றம் மூலமாக இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம், இந்த இடத்தில் அவர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு அனைத்து உரிமைகளும் உண்டு என்று தீர்ப்பை வழங்கினார்கள். மீண்டும் 1952ஆம் ஆண்டு இந்த விவகாரத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் என்றே தீர்ப்பு வந்தது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய விதமாக 1978ஆம் ஆண்டிலும் மிக தெளிவாக இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்றுதான் சொன்னது. இவ்வளவு விவகாரத்திற்கு பிறகும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை இந்து முன்னணி ஆக்கிரமிப்பு செய்ய தமிழ்நாடு காவல்துறை உதவுகிறது. இதை கள்ள மௌனம் காத்து திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்கதையாக இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலத்தின் பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாக ஆக்கியிருப்பது இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது. இதை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்தினால் அதையும் தடை செய்து போராடுபவர்களை கைது செய்கிறது திராவிட மாடல் அரசு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று அவருடைய ஜாதகத்திலேயே அந்த தகுதி இல்லை என்று இந்துத்துவவாதிகள் கூறினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை முழுமையாக நம்பி 100% வாக்குகளை திமுகவிற்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு தமிழக அரசும் திமுக அரசும் செய்யும் துரோகம் என்பது ஒருபோதும் மக்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள்.